வணக்கம். ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி. இன்றைக்கு இந்த பொங்கல் ரிலீஸ் ஜனநாயகன் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் சில காரணங்களால் தணிக்கை குழு அது தள்ளி வைத்திருக்கிறது. அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். இது இன்றைக்கி பொங்கலுக்கு வர வேண்டிய அந்த படம் இவங்க தணிக்கை குழுவுக்கு போன மாதமே அனுப்பினா கூட அவங்க சில மாற்றங்களை அதை சொல்லியிருக்கிறார்கள். அதை இவங்க தயாரிப்பாளர்கள் அதை மாற்றங்கள் கட் செய்தெல்லாம் செஞ்சு விட்டு திரும்பி ரீசப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட அதை ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இந்த குழு முடிவு பண்ணியிருக்கிறது. ஆனால் சர்டிஃபிகேட்டை கொடுக்காமல் இன்று வரை அவர்களுடன் தள்ளி போட்டிருக்கிறார்கள் சென்சார் போர்டு. அதில் என்ன காரணம்னா, அந்த குழுவில் ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு புகார் தான். அதனால் இதை சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்காமல் நிறுத்தியிருக்கிறார்கள். மறுசீராய்வுக்கு அனுப்பியதாக தெரிகிறது. இதில் என்னென்னா, அந்த ஒரு நபர் அவர் என்ன புகார் ரிசீவ் பண்ணார், யார்கிட்ட இருந்து அந்த புகார் வந்தது, என்ன மாதிரி புகார், இதை பற்றி எதை பற்றியும் விளக்காமல், எதை பற்றியும் ப்ரொடியூசர்கள் கூட பேசாமல் வெறும் டைரெக்டாக மறுசீராய்வுக்கு அனுப்பி தள்ளி போடுவது எந்த விதத்தில் சரி என்று தெரியவில்லை. இதை எதிர்த்து இவங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் கோர்ட்டில் கேஸ் போடும்போது இன்றைக்கு அதை சர்டிஃபிகேட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னும் அவங்க அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரியல. மேல்முறையீடு செய்ய போவதாக தெரிகிறது. இது ஒரு ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ப்ரொடியூசர்ஸ்லேருந்து, ஃபைனான்சியர்ஸ்லேருந்து, தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து எத்தனையோ குடும்பங்கள் இதனால் ஃபைனான்ஷியலாக பாதிக்கப்படும். ஒரு வாரம் தள்ளி போட்டால் கூட அவங்களுடைய பண இழப்பீடு மதிப்பில் கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கும். இதை உணர்ந்து சென்சார் போர்டு ரைட் டைமில் ரைட் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வாங்கி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை என்று தெரிந்து அவர்கள் செயல்பட வேண்டும். இதை ஒட்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே பொங்கலில் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. அவர் என்ன பண்ணுறார், ரெண்டுமே கிளாஷ் ஆக போகிறன்னு சொல்லிட்டு இது குறித்து விஜய் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இவர் விஜய் கிட்ட பேசிட்டு முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆனால் விஜய் இவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட இவர்கிட்ட பேச தயாராக இல்லை. மேனேஜர் வழியாக அதை பற்றி என்னதை 2 வார்த்தை பேசிட்டு மேனேஜர் வழியாகவே வாழ்த்துக்கள் வரை தெரிவிச்சிருக்கிறார். வாழ்த்து தெரிவிக்கிறது கூட டைரெக்டாக இவர் பேசும்போது திரும்பி பேசுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. இவர் பால் ஒரு கோஸ்டார் கிட்ட கூட பேசுறதுக்கு தயாராக இல்லாத ஒருவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய கட்சி ஆளுங்கள் யாருமே அவரை பேச முடியாது, அவர்கிட்ட பேச முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கும். நாளைக்கு இவரை நம்பி ஓட்டுகளுக்கு மக்கள் அவருடைய குறைகளெல்லாம் இவர் எப்படி கேட்பார், என்ன பேசுவார் என்றது புரியவில்லை. அவருடைய செயல்பாடு மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.